குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டதே அப்படின்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கவலையில் இருக்காங்க. அதற்கு காரணம் இன்னைக்கு தாவேகா சார்பில் அதனுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய ஒருவர் சொன்ன வார்த்தைகள் தான். அதிமுகவோடலாம் கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சூசகமாக சொல்லி கதையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதற்கு பின்னணியில் நிறைய கணக்குகள் சொல்லப்படுது, அதை பார்ப்போம். இன்னொரு பக்கம் திமுக தேர்தல் வரப்போகுது அப்படின்னா ஒரு பெரிய ஃபேன்சி நம்பரை கொண்டு வர்றது தான் பாஜகவினுடைய வழக்கம். அப்படிதான் இந்த முறையும் 888 கோடி ஊழல் நேரு சகோதரர்கள் பண்ணியிருக்கிறதாக எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு என்ன, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல அதிமுகவை சேர்ந்த பலரும் எடப்பாடி பழனிசாமியில் ஆரம்பித்து 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து பரப்புரை கூட்டங்கள் வரைக்கும் விஜய வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ராஜேந்திர பாலாஜியிலிருந்து உதயகுமார் வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தோழமை வேணும் உங்களுக்கு, அதனால எங்கள்கிட்ட சேர்ந்துருங்க, நாங்க பயிற்சியாளர்கள், இங்கே அரசியல் பயிற்சி வழங்கப்படும் போர்டு தான் வைக்கலாம், மற்றபடி நல்ல ப்ரமோஷன் பண்ணிட்டு. ஒருவேளை அதிமுக சேரல அப்படின்னா அடுத்த தேர்தலில் திமுக ஆட்சி வந்துச்சு அப்படின்னா கட்சி இல்லாம போயிடும் சொல்லிட்டு பல விதமா எச்சரிக்கை கொடுத்தாங்க, கோரிக்கை கொடுத்தாங்க, வேண்டுகோள்லாம் கொடுத்தாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அடுத்த முறை வரலன்னா கட்சி காணா போயிடுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு விஜய் வரணுமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகி, அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அதிமுக நிர்வாகி கூட, பாஜக நிர்வாகி, அப்புறம் RSS அப்படியே போனா போயிட்டே இருக்கலாம். ஆமா, அவர் இப்ப நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களோட கட்சி நிலைப்பாடு என்னவோ அதுதான் இப்பயும் தொடருது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி உறுதிப்பட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார். ஆனா அந்த உறுதி என்பது தேர்தல் நெருங்க எந்த அளவிற்கு நிலைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா தேர்தல் நெருங்குற சமயத்துல கூட்டணி கணக்குகள் மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட சமயத்துல இன்னைக்கு தாவேகாவோட அந்த ரெஸ்பான்ஸ், அதுவும் வெளியில முதல் முறையா அந்த ஒரு மாதத்துக்கு கழித்து அந்த தாவேகா நிர்வாகிகள்லாம் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதுலதான் நிர்மல்குமார் இந்த தகவலை பகிர்றார். கூட்டணி கிடையாது, நாங்க உறுதியா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறார். இன்னைக்கு இதை சொல்றதுக்கு 31 நாள் ஆயிருக்கு அவங்களுக்கு. இந்த 30 நாள்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது, மிக விரைவில் நல்ல செய்தி வரும், பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்னு சொல்றப்பயே தாவேகா சேர்ந்த ஒருத்தர் அல்லது தாவேகாவினராக சொல்லப்படும் ஒருத்தர் தாவேகா கொடியை அந்த கூட்டத்துல அசைச்சிட்டு இருந்தார், எடப்பாடி கூட்டத்துல. அது அங்கேயே பெரிய பேசு பொருளானுச்சு. அதுக்கப்புறம் அதிமுக தரப்புல உங்க தலைமை கிட்ட நீங்க கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகலாம் சொல்லப்பட்டுச்சு. சோ தொண்டர்கள் கீழே ரெடி ஆயிட்டாங்க, மேல மட்டும்தான் இனிமே மிச்சம் இருக்கு, தலைவர்கள் மட்டும்தான் ஜெல் ஆகணுங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டுச்சு. அப்புறம் இந்த கரூர் சம்பவத்துல அதிமுக விஜய கடுமையாகலாம் எதிர்க்கல, சொல்ல போனா எதிர்க்கவே இல்லை. முதல்ல சும்மா அங்க 2 வார்த்தை சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஒழிஞ்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயும் விஜய கடுமையா கண்டிக்கல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கடுமையா கண்டிச்சாருன்னா விஜய் மீதான தாக்குதல்ங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிருக்கும். ஏன்னா அவரும் கண்டிச்சிட்டாருன்னா யாருமே அவரை பேக் பண்ண ரெடியா இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்துல ஒரு பிரதிபலன் பார்த்துட்டு தான் அதை பண்ணாரு அப்படிங்கிற விமர்சனமும் இருந்துச்சு. அதனாலதான் 2 பேருமே போன் கால்ல பேசிக்கிட்டாங்க. போன் கால்ல கூட்டணி குறித்து பேசப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு அப்புறம் விஜய் கூட்டணி முடிவை குறித்து அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசப்பட்டது. இப்போ நீங்க சொன்னது போலவே கீழே தொண்டர்கள் கொடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பேனர்லாம் வைக்கிறாங்க. ஆனா மேல்மட்ட அளவுல இன்னும் அந்த கூட்டணிக்கு இன்னும் ஜெல் ஆகல, கூட்டணி இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி மேல்மட்ட அளவுல அந்த நிலைமை நிலவிட்டு இருக்கு இல்லையா? இல்ல, அதிமுகவும் ஆதரவு பண்ணுச்சு, அதே மாதிரி பாஜகவும் கடுமையான, அதாவது வலியக்க ஆதரவு சொன்னாங்க. கரூர் விவகாரத்துல ஒன்றிய குழு எல்லாம் வந்துச்சு, விஜய் மேல எந்த தப்பு இல்ல, தமிழக அரசு தான் தப்பு. ஒன்றிய குழுனா பாஜகவின் குழு தான் வந்துச்சு. ஆமா, பார்லிமென்ட் குழு கிடையாது. ஆமா, பாஜகவின் குழு தான் வந்துச்சு. விஜய் மேல தப்பு இல்ல, தமிழக அரசு தான் காரணங்கிற மாதிரி நிறைய அறிக்கைகள் கொடுத்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. சோ அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு திங்கிங் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா ஏதோ அணி மாறுறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய ஒரு மைலேஜா பார்க்குது பாஜக
அதிமுக கூட்டணி, அதற்கு தாவேக்கா வந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால தாவேக்காட்ட பேசிட்டாங்க, எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அப்புறம் கரூர் விவகாரம் சிபிஐ கையில சிக்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன்னா சிபிஐங்கிறது கேஜ்டு பேரட் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. இது வந்து மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டுல இருக்கு, அமித்ஷா கட்டுப்பாட்டுல இருக்குன்னா விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் இனிமே தாவேக்கா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ அந்த நெரேட்டிவை உடைக்கணுங்கிறதா இப்ப தாவேக்காவினுடைய முதல் அஜெண்டாவா இருக்கு. என்ன அப்படின்னா, எடுத்தவொடனே நம்ம ஓகே சொல்லிடக்கூடாது, அல்லது உச்சபட்ச நெருக்கடி வரட்டுமே அப்ப முடிவு பண்ணிக்கலாம், இப்பவே எதுக்கு நம்ம வழியக்க கூட்டணிக்கு போறோமா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா அவர் ஓப்பனாவும் சொல்லல, சூசகமா சொல்றாரு. இது ஒரு மாசம் முன்னாடி என்ன எங்க ஸ்டாண்டு, என்ன செய்தியாளர் கேட்கறாங்க அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதிமுகவோட கூட்டணிக்கு போவீங்களான்னு கேட்கிறப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்டோ அதே தாங்க, திமுக பாஜக அதிமுகவோட கூட்டணி கிடையாதுங்கிறதா அப்படின்னு சூசகமா சொல்லியிருக்காரு. ஆனாலும் இப்போ உள்ள நிலைமைக்கு ஒரு சொல்றாரு, இன்னும் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் நெருக்கடி கொடுக்க விஜய் தனது நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அது விஜய்க்கு நல்லதாங்கிறதா ஒரு கேள்வி. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி முதல்வராகிறது கண்டிப்பா வரமாட்டாரு. அதே மாதிரி அவர் துணை முதல்வராக வராரு, ஆந்திரா ஃபார்முலா கையில் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் விஜய்க்கு பெருத்த பின்னடைவு தான். தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல கூட நீங்க ஒப்பேத்தி ஒரு 30 சீட்டு 40 சீட்டு வாங்கிக்கலாம் ஒழிஞ்சு அடுத்த எலெக்ஷனுக்கு என்னவாக இருப்பார். அதற்கு உதாரணம் தமிழகத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருக்கார். ஒரு முறை அதிமுக கூட்டணி வச்சதுனாலேயே அவரது மவுஸ் பெரிய அளவுல போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுவே வந்து விஜய் யோசிக்கவும் செய்வாரு. அதே நேரம் இந்த கூட்டம் இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்காக வந்துச்சுன்னா, இது ஒரு புதுசா ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்க தாவேக்கால. அந்த ஓய்வு பெற்றோர்கள் அணி, அது குழந்தைகள் அணி எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அதுல இது ஒரு அணி. என்னன்னா அன்றாட நிகழ்வுகளை கவனிக்கிறதுக்காக ஒரு அணி, நிர்வாக குழு மாதிரி. இப்படி ஒரு அணி எந்த கட்சியாச்சும் பார்த்திருப்பீங்களா? எல்லாத்தையும் வித்தியாசமா தான் பண்றாங்க. அன்றாட நிகழ்வுகளை கவனிக்கிறது தான் கட்சியோட வேலையை. பிரச்சனை பண்ணும், போராட்டம் பண்ணும், அதுதான் அவங்க வேலையை. அன்றாட செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய அந்த நிர்வாக குழு போட்டிருக்காரு இல்லையா விஜய் வந்து, இது வந்து அவரோட வழிகாட்டுதலின்படி இயங்கக்கூடியதா சொல்றாங்க. இதுல கிட்டத்தட்ட 30 பேர் உறுப்பினரா போட்டிருக்காரு போல. அதுலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு லிஸ்ட்ல புசியானத்திற்கு எதிராக இயங்கக்கூடிய சில நிர்வாகிகளை விஜய் வந்து பொறுப்பு கொடுத்திருக்காரு. அதாவது புசியானத்தோட அதிகாரத்தை குறைக்கும் விதமா விஜய் வந்து இப்ப செயல்பட்டிருக்காரு. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு பர்சனலாய் பிடிக்கல போல, புசியானந்த் வந்து தலைமறைவானது பர்சனலாய் பிடிக்கல போல, அந்த கோபம் இருந்தது. விஜயே தலைமறைவாயிட்டாரு, அவர் விஜய் அவர் மேலதான் கோபப்படும், புசியானந்த் மேல கோபப்பட்டு அவர் என்ன பண்ணுவார்? கட்சி சார்பா அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் கட்சியை வழிநடத்தி கொண்டு போனாரு. அவர் அந்த இடத்துல அவர் தான் இருந்தார். அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி தலைமறைவாயிட்டாரு, மதிகலனை காமிச்சு கூட தலைமறைவாயிட்டாரு அப்படின்ற கோபம் இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், கட்சி சார்பா புசியானந்த் தலைமறைவாயிட்டாரு, உடனே இவர் சார்ஜ் எடுத்துக்க வேண்டியதானே. விஜய் சார்ஜ் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு டக்குன்னு இவர் தளபதியா உண்மையான தளபதியா மாற வேண்டியதானே. எல்லாம் பின்னாடி வாங்க, நான் சொல்றது கேளுங்க, டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் பழிய தூக்கிக்கொண்டு பாவம் புசியானந்த் அவர் மேலே போட்டு இருந்தா என்னங்க பண்ணுவோம்? அதனாலதான் வந்து புசியானந்தோட அதிகாரத்தை குறைக்கும் விதமா அந்த மதிகலனுக்குலாம் பொறுப்பு போட்டு கொடுத்திருக்காரு போல. இதுலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து பல அறிக்கைகள்லாம் விஜய் விட்டார்ல, அதுல வந்து என்ன சொல்லுவார்னா, புசியானந்தோட வழிகாட்டுதலின்படி இந்த இதெல்லாம் இயங்குன்ற மாதிரி சொல்லுவார் போல. ஆனா இதுல என்ன சொல்லுவார், என்ன அக்யூரேட்டா சொல்லுவார் அப்படின்னா, எனது உத்தரவின்படி புசியானந்தின் வழிகாட்டுதல்படி இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றாருன்னா, எனது உத்தரவின்படி எனது வழிகாட்டுதல்படி இந்த நிகழ்ச்சி நடக்கும் அவரே முடிச்சிடுறாரு. புசியானந்த் யோசிக்கிறார், தலைவரை என்ன விட்டுட்டீங்களே தலைவரே, டைப் ஓரர் ஆயிடுச்சு தெரியல, ரெண்டு இடத்துல ஒரு பேர் போட்டாரான்னு தெரியல, இல்ல வேணும்னா இன்டென்ஷனலா வந்து புசியானந்தோட அதிகாரத்தை குறைச்சிட்டு நம்மளே வந்து வழிகாட்டுதல் குழு அந்த சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து விஜய் பண்ணிருக்காரான்னு தெரியல. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, புசியானத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளையும் இந்த நிர்வாக குழு கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா புசியானந்தோட அதிகாரத்தை குறைக்கும் விதமாக தான் விஜய் வந்து இன்டென்ஷனலா முடிவு எடுத்திருக்கிறதா பார்க்கப்படுது. அப்படி ஒரு முடிவு விஜய் எடுத்திருந்தாருன்னா அவர் தலையில அவரே மண்ணள்ளி போடுறது சமம். ஏன்னா புசியானந்த் வந்து எதிர்கட்சிகளால எவ்வளவு விமர்சிக்கப்பட்டாலும் எவ்வளவு குறிவைக்கப்பட்டாலும் அந்த கட்சிக்கான முதுகெலும்பா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது பொதுச் செயலாளர் ஆனந்த் மட்டும்தான். ஏன்னா அப்பையிலிருந்து நிர்வாகிகளை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அது சரி தவறு அதுல நிறைய விஷயங்கள் சர்ச்சைகள்லாம் தாண்டி தாவேக்கானா விஜய்க்கு அடுத்து அனைவரும் பழகக்கூடிய ஒரு இடத்துல நெருங்கி போகக்கூடிய இடத்துல இருக்கிறது ஆனந்த் மட்டும்தான். அவரையே நெருங்க முடியலங்கிறதுல விமர்சனம் ஒரு பக்கம். ஆனாலும் இந்த கட்சி நிர்வாகிகளோட கட்சி தலைமையோட தொடர்புல இருக்கிறவர், ஒரு பாலமா இருக்கிறவர் இவர் தான். நீங்க கடைசி நபரா அவரையும் தூக்கி வெளில போட்டீங்கன்னா தாவேக்காவை இனிமே அவராலே காப்பாற்ற முடியும். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சிக்குள்ளேயே வந்து புசியானந்தருக்கு அந்த அளவுக்கு நல்ல பெயர் கிடையாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பதவிக்கும் புசியானந்த் வந்து பணம் வாங்கிட்டு தான் பதவி கொடுக்கறது. அப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியம் ஆடியோ பேசினார்ல, புசியானந்த் இருந்தார் அப்படின்னா விஜயால வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா, அதெல்லாமே வந்து கட்சிக்குள்ள ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்கு. புசியானந்த் இருக்கிற வரைக்கும் கட்சி சரியா செயல்படாது. அதனால தலைவரே வந்து புசியானந்த் கொஞ்சம் ஓரங்கட்டி அவரா வந்து வழிகாட்டுதல் பண்ணா மட்டும்தான் கட்சி அவர் நினைக்கிற
மாதிரி அவரோட சரியான போக்குல போகுன்ற மாதிரி அந்த கோரிக்கையில உள்ள பேசப்பட்டிருக்கு போல. அதனாலதான் வந்து புசியானந்த் சரியான நபர் இல்லைன்னா ஆதவர்ஜுனா சரியான நபரா, சிடிஆர் நிர்மல்குமார் சரியான நபரா? அந்த கட்சியோட டிஎன்ஏ யாரு? அந்த கட்சியோட தொடக்கத்துல இருந்து இருக்கிறது புசியானந்த் மட்டும்தான். அந்த கட்சியினுடைய சிந்தனை ஓட்டம் அவருக்கு தான் தெரியும். இவங்களுக்கு புரியாது. இவங்க வெளில இருந்து வந்தவங்க, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உள்ள வந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் புசியானந்த் தான் விஜயோடு நீண்ட நாட்கள் பயணித்தவர். ஸோ அவரை ஓரம் கட்டுறது, அவரை சைட்லைன் பண்றது ஒரு சரியான நகர்வா இருக்காது அப்படிங்கிறதா தேர்தல் டைம்ல வந்து நிச்சயமா அந்த சரியான நகர்வா இருக்காது. ஏன்னா அவர் தான் வந்து ஒவ்வொன்றா பிரிட்ஜ் பண்ணி இந்த அளவுக்கு அந்த இயக்கத்தை வந்து வச்சிருக்காரு அப்படின்னா புசியானத்திற்கும் பெரும் பங்கு இருக்குன்னு சொல்லணும். ஆனா அவர் முற்றிலும் ஓரம் கட்ட முடியாது விஜயால. ஆனா இருந்தாலும் சின்னதா குட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணி கூட சொல்லலாம். அதனால அது முதல்ல விஜய் அவர் குட்டிக்கணும். ஆமா, நான் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்னிங் கொடுத்து இந்த மாதிரி அவருக்கு எதிராக இருக்க நிர்வாகிகளை வந்து விஜய் கொண்டு வந்திருக்கிறதா பேசப்பட்டது. ஆனா இதற்கு பின்னணியில வேறு சில கைகள் இருக்குங்கிறாங்க. என்ன அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி அவரை தான் சொல்றாங்க. இந்த பிளான் நடந்துச்சுல மகாபலிபுரத்துல ஆறுதல் தேர்தல் சந்திப்பு, யாருக்கு யாரு ஆறுதல் சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் விஜய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னான்னு சொல்றாங்க, அவங்க விஜய்க்கு ஆறுதல் சொன்னாங்க, இவங்க தான் விஜய்க்கு ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு இன்னொரு தரப்புல சொல்றாங்க. ஏன்னா விஜய் ரொம்ப உடஞ்சு போயிருந்தாரு, பார்க்க பாவமா இருந்தாரு, ஏதோ சொல்றாங்க இல்லையா. ஸோ அது ஒரு ஆறுதல் மீட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அதுல ஜான் ஆரோக்கியசாமி கை தான் ஓங்குனுச்சு, அவர் சொன்னதன்படி தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. அதனுடைய நீட்சி தான் புசியானந்த் ஓரம் கட்டப்படுறதும். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் அங்க அதிகார மோதல் பெருமளவுல போயிட்டு இருக்கு தாவேக்கால. ஏன்னா விஜய் வந்து மூலவரா இருக்கார். உற்சவர்களுக்கிடையே நடக்கிற சண்டையை தான் பார்க்க முடியுது. ஏன்னா விஜயினுடைய புகழை யாரெல்லாம் வெளில பரப்புறாங்களோ அவங்களுக்கு இடையில அதிகார மோதல் ஏற்படுது. ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், அல்லது புசியானந்தா இருக்கட்டும், அல்லது சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், அல்லது அருண்ராஜா இருக்கட்டும். இப்ப இவருக்கு வந்து நான் ஐஆர்எஸ் ஆபீசர், எனக்குரிய அங்கீகாரம் கொடுங்க இவரு ஒரு பக்கம். சோ இவங்க எல்லாருமே ஓரம் கட்டுற அளவுல தான் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. அவர் தான் விஜயோட நெருங்கி பழகுறாரு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை கரூர் சம்பவத்தை சாக்கா எடுத்துக்கிட்டு தான் ஆளாளுக்கு புசியானந்த் பத்தி விஜய்கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீட்சி தான் இது. அதனாலதான் ஓரம் கட்டப்படுறாருங்கிறாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அன்றாட நிகழ்ச்சிகளை கவனிக்கிறதுக்கான ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அதுல 28 பேர்ல 28வது ஆளா மரிய வில்சன் வர்றாரு. அவர் யாரு அப்படின்னா இப்போ ஒரு தனியார் கல்வி அறக்கட்டளையோட தலைவராக இருக்கிறவர். அவர் நிறைய விஷயங்கள் இப்ப தாவேக்காக செஞ்சிருக்காரு. அந்த 41 குடும்பத்துக்கும் மாசம் 5000 கொடுக்குறாரு இல்லையா, அந்த ரோல்ல இருந்தவர். அவர் எந்த பொறுப்பும் கிடையாது கட்சியில, அவர் மாதிரி இன்னொருத்தருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இந்த முக்கியமான ஒரு நிர்வாக குழுவில் இடம் கிடைக்குது. இதுல கரூர் மாவட்ட செயலாளருக்கு இடம் கிடைக்குது. இப்போ ஒரு கட்சிகளோட லைம் லைட்ல இருக்கிறவர், கட்சிக்காக சிறை சென்று வந்தவர் அப்படிங்கிற ஒரு சாதனை படைத்தவர். சோ அந்த அடிப்படையில் அவருக்கு இதை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து புசியானந்த் பேர் இருக்குதான், ஆனாலும் இதுல பொருளாளர் பேரு மிஸ்ஸிங், வெங்கட்ராமன் பேரு மிஸ்ஸிங். ஆமா, வெங்கட்ராமன் தான் தொடர்ந்து வந்து வெங்கட்ராமன் கட்சியை புறக்கணிச்சுட்டு போறாரா இல்ல இவங்க புரிக்கிறீங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து விஜயோட தோளோட தோல் நின்ற ஒருத்தர்ல வெங்கட்ராமன் முக்கியமான முன்னாடியே அவர் கூட இருந்திருக்காரு. எல்லா மாநாடுலையும் வந்து விஜய் பக்கத்திலே நிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பதவியில வெங்கட்ராமன் இருக்காரு கட்சியில. ஆனா தொடர்ந்து அந்த மேல்மட்ட தலைவர்களால ஓரங்கட்டப்படுறார், சரியா வந்து விஜய் அவர் கண்டுக்க மாட்டாங்க, இல்ல இவருக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த உள்ள லாபிலாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கியே போயிட்டு இருக்காரு போல. அதை நேத்தி கூட பார்த்தோம் இல்லையா, அவர் அந்த மகாபலிபுரம் ஹோட்டல்ல வந்து ஒரு உள்ள வரார் வெங்கட்ராமன். பொருளாளரியா உடையா அந்த பேரிகேட் எல்லாம் வச்சு கேக்குறாங்க, யார் சார் நீங்க? நான் பொருளாளர் சொல்லவே கடுப்பா இருக்கு, ஐடி கார்டு கொடுங்கிறாரு. யாரு தெரியுமா, காரணம் போட்டு அடிக்கிறார். அந்த கோவத்துல தான் காரணம் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பேட்டி என்ன கொடுத்தாருன்னா, நான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கறேன்னு போனேன், பேங்க்ல லேட் ஆயிடுச்சு, ஆனால் நான் வந்து புசியானந்த் சொல்லிட்டு தான் வந்தேன், அவர் என்னமோ சொல்லல போருக்கு பவுன்சர் என்ன உள்ள விடல, வேறு விதமான தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால வந்து தொடர்ந்து ஓரங்கட்டை பற்றாரு. இப்போ அந்த ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா நிர்வாக குழுல, அதுல வந்து வெங்கட்ராமனுக்கு இடம் கிடைக்கல. நேற்று நடந்த மீட்டிங்ல இடம் கிடைக்கல, இன்னைக்கு நடந்ததுல இடம் கிடைக்கல. என்னங்க பண்ணுவாரு அவரு? அவங்க கொடுத்தாங்களா இல்ல இவர் வேணாம்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா இதுவும் ஒரு பரபரப்பா பேசப்பட்டு வருது. இப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு மேலும் ஒரு சோதனை வந்திருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் ஆரம்பிச்சு அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வழக்கு எடுத்து இப்போ இன்னிலிருந்து காலிலிருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேரு துறையில 888 கோடி அளவிற்கு லஞ்சம் வந்து புரண்டிருக்கு. லஞ்சம் வாங்கி தான் வேலை கொடுத்துருக்காங்க. நகராட்சி நிர்வாகம் துறை இருக்கு இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட அந்த பணிகளுக்கு வந்து எல்லாத்துட்டையும் தலா 30 லட்சம் 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கி தான் வேலை கொடுத்துருக்காங்க. இது வந்து 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட அதான் டோட்டலாக சொல்லும் போது 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து எதிர்கட்சிகள் வந்து பலமான குற்றச்சாட்டை தமிழகம் முழுக்க பரவ விடுறதுனால இது உள்ளபடியே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக தான்
ஃபேன்சி நம்பரா 888 சொல்றாங்க, 888, 1,76,000 இதெல்லாமே ஒரு அரசியல் அப்படின்னு சொன்னாலும் இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப சமீபத்துல நேரு அவரது தம்பி வீட்டுல ரெய்டு போனாங்க, அது வேற விஷயத்துக்காக ரெய்டு போனாங்க. அப்போதான் இதை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பணியில் சேர்ந்திருக்கவர்கள் இவங்க முறையான ஒரு வழியில போயிருக்காங்களா, இவங்களால நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதிர்கட்சிகள் இப்ப எழுப்பிட்டு வராங்க. இந்த விஷயத்துல இப்போ நேரு சிக்க போறார், செந்தில் பாலாஜி வழியில இவரும் அதே இந்த வேலை வாங்கி கொடுத்த விவகாரத்துல இவரும் ஜெயிலுக்கு போக போறார் அப்படின்னு தாவேக்க முதற்கொண்டு விமர்சனத்தை முன் வச்சுட்டாங்க. அப்போ நேரு என்ன விளக்கம் கொடுக்கிறார் இதுக்கு அப்படின்னா, நாங்க ரொம்ப வருஷமா அதிமுக ஆட்சி காலத்துல இது இல்லாம இருந்துச்சு, பணியாளர்கள் இல்லாம பற்றாக்குறையால தான் தடுமாறிட்டு இருந்துச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை நாங்க நடைமுறைப்படுத்துறோம், நாங்க நேரடியா நாங்க எடுக்கல, அண்ணா பல்கலைக்கழகத்திட்ட சொல்லி அவங்க மூலமா தான் நாங்க ஆட்களை எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது முறையான தேர்வு வச்சு, தேர்வு மையம் அதுக்காக வச்சு, அது அண்ணா யூனிவர்சிட்டி தான் அந்த எக்ஸாமையும் திருத்தி கொடுத்துச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் ரொம்ப தேர்வு நேர்மையாக நடந்துச்சு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பார்த்தா கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலங்களில் இதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக தான் அவங்களும் ஆள் எடுத்திருக்காங்க கடைசியாக எடுத்தப்ப. ஸோ அப்போ அதுவும் ஊழல்னு சொல்லுவீங்களா? இது ஒரு அடிப்படை ஆதாரமற்றது. அமலாக்கத்துறை எலெக்ஷன் டைமில் எப்படி வேலை பார்க்கணும்னு தெரியுங்கிற மாதிரி அவரு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆயிருக்கு. இனிமேல் தான் இதனுடைய உண்மை என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இது வெறும் தேர்தலுக்காக நடத்தப்படுதா அல்லது உண்மையிலேயுமே இதில் எதுவும் விஷயங்கள் இருக்கா, இதில் யார் பண்ணது மோசடி, யார் ஏமாந்தது, யார் ஏமாத்தினது போன்ற விவரங்கள்லாம் மிக விரைவில் வரக்கூடும். அது திமுகவுக்கு தலைவலியா அல்லது எதிர்கட்சிகளுக்கு தலைவலியா பார்க்கணும். நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் நாங்க சட்ட ரீதியா பதிலடி கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை நீங்க சொன்னது போல அமலாக்கத்துறை இதுக்கும் தனியா சார்ஜ் எடுத்து இதுக்கும் தனியா வழக்கு தொடர்ந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னா அதற்கு திமுக எப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்க, அல்ல தேர்தல் சமயத்தில் பண்ண போறாங்க. செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் முன்னாள் மாநில தலைவர் தான் நிறைய பேசினாரு, அதுக்கான வேலைகள் நடந்துச்சு. இப்பவும் அவரு பேசிட்டாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரு சகோதரர்களுடைய ஜாப் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அது விமர்சனம் பண்றாரு. ஸோ இவங்க சகோதரர்களா சேர்ந்து இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது நேரு முற்றுமுழுதா மறுக்கிறாரு, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இந்த புகார்கள் எங்கேருந்து வந்துச்சு, இந்த பிரச்சனைகள் ஏன் திடீர்னு கிளம்புது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய தேவை. தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு எப்படிலாம் தொந்தரவு கொடுக்க போது, இல்லை திமுக எப்படி கவுண்டர் பண்ண போது பொறுத்து பார்க்கலாம். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற வினோத செய்தி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வினோத செய்தி எங்க நடந்திருக்கு அப்படின்னா, தெலுங்கானால நடந்திருக்கு. பொதுவாக நம்ம ஸ்கூல், காலேஜ், இப்போ நம்ம ஒர்க்கிங் பிளேஸ் இதுலலாம் நம்ம என்ன ஒரு பிரச்சனையை சந்திப்போம் அப்படின்னா, தினேஷ்னா ஒரு 10 தினேஷ் இருப்பாங்க, விக்னேஷ்னா ஒரு 25 விக்னேஷ் வச்சிருப்பாங்க. நம்ம நவீன்னு சொன்னாலே ஒரு 4-5 நவீன் இருப்பாங்க. நம்ம வீடியோலாம் பார்க்குறோம், மாற்றி அனுப்போம், எடிட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? இப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் சீனிவாசன் அப்படின்னு ஒரு நபருக்கு ஒரு புதிதாக ஒரு சிந்தனை தோன்றி இருக்கு. அவர் அடிப்படையில் தெலுங்கானாவை சேர்ந்தவர் சீனிவாச ரெட்டி, அவர் முழு பேர். அவர் வாட்ஸ்அப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ சீனிவாசன் எத்தனை சீனிவாசன் இருப்பான், அத்தனை பேர் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு அவருக்கு ஒரு பிரம்மாண்ட ஆசை தோணி இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிருக்காரு, வாட்ஸ்அப் குரூப்பை. அந்த குரூப்ல சீனிவாசனா இருக்கிறவெல்லாம் பார்த்து தேடி 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 கண்டுபிடிச்சிருக்காரு வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. அதுல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் சேர்த்துட்டாரு. 2000 சீனிவாசன்கள், சீனிவாசா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே சேர்ந்திருக்காங்க. அந்த 2000 பேர் ஒரு இடத்துல ஒன்னா திரண்ட சமீபத்துல அது ஒரு ரெக்கார்டா மாறி இருக்கு, ஒரு சாதனையா மாறி இருக்கு. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததன் மூலமா அது இப்படியே கலைஞ்சு போடக்கூடாது, அதற்கப்புறம் மருத்துவம், படிப்பு, கல்வி செலவு அப்படின்னு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டத்தையே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சீனிவாச ரெட்டியாவே எல்லாரும் இருந்தாங்களா? அப்போ சீனிவாசன் உங்க பேரு, ரெட்டி என்ன படிச்சு வாங்கினதா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. மற்றவங்களுக்கு பின்னாடி என்ன பேர் போட்டுப்பாங்க, மற்ற 1999 பேரும் அவங்க பேருக்கு பின்னாடி என்ன போட்டுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான், விவாதத்துக்குரிய விஷயம் தான். நல்ல வேலை நீங்க தேர்தலை போட்டி போடல. இந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் பேர்லயே பல பேரும் போட்டி போட்டு, ஆமா, நீங்க ஆயிரக்கணக்கான சீனிவாசன் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அப்படின்னா ரொம்ப குழப்பமா இருக்கும். நல்ல வேலை தேர்தலை போட்டு எலெக்ஷனுக்கான முன்னோட்டமா இருக்குமோ தெரியல. பாப்போம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.